Hi students, this is your Suganthi ma'am. We already started the lesson Vijayanagar and Bamini Kingdom from history, and today we are going to cover the topic Krishnadevaraya from this lesson. Krishnadevaraya, who reigned for 20 years, was the most illustrious rulers of the Tuluva dynasty. In this lesson we already learnt about Sangama and Saluva dynasties. This Krishnadevaraya belongs to Tuluva dynasty. He ruled for 20 years and he was the most prominent ruler of Tuluva dynasty. ஸோ கிருஷ்ணதேவராயா யார் அப்படின்னா, இவர் வந்து துளுவா டைனசிட்டியில் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசராக இருந்தவர். இவர் 20 வருட காலமாக ஆட்சி வந்து செஞ்சிட்டு இருந்தார். நம்ம ஏற்கனவே வந்து சங்கமா டைனசிட்டியை பற்றியும் சலுவா டைனசிட்டிஸ் பற்றியும் படிச்சிருக்கோம். இந்த கிருஷ்ணதேவராயா வந்து துளுவா டைனசிட்டியை சேர்ந்தவர். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் ascending the throne was to bring under control the independent chieftains in the Tungabhadra river basin. The first step he has taken after he came for rule was he brought the chieftains in the Tungabhadra river basin under his control. ஸோ இந்த கிருஷ்ணதேவராயா வந்து அரியணைக்கு வந்த பிறகு, அதாவது அரச பொறுப்பை ஏற்ற பிறகு இவர் பண்ண முதல் வேலை என்ன அப்படின்னா, துங்கபத்ரா ரிவர் பேசினில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த சீஃப்டைன்ஸ் எல்லாம் இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். சீஃப்டைன்ஸ் அப்படின்னா யாருன்னா குறுநில மன்னர்கள், அதாவது ஒரு குறைந்த அளவு நிலப்பகுதியை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கவங்க. ஓகேவா? ஆஃப்டர் சக்சீடிங் இன் திஸ் எஃபர்ட், நெக்ஸ்ட் மெயின் டார்கெட் வாஸ் குல்பர்கா. ஸோ ஒன்ஸ் வென் ஹி bought all the chieftains in his control, next step he was taken was to get the control over Gulbarga. சீஃப்டைன்ஸ்லாம் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்த ஸ்டெப் என்னன்னா, குல்பர்காவை அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வரது தான். The Bamini Sultan Muhammad Shah had been overthrown and kept in imprisonment by his minister. பாமினி சுல்தான் முகமது ஷாவோட படையில் இருந்த ஒரு மினிஸ்டர் வந்து அவரையே ஆட்சியிலிருந்து தூக்கிட்டு அவரை வந்து சிறையிலையும் வச்சிருந்தாரு. கிருஷ்ணதேவராயா freed the sultan and restored him to the throne. So when Krishnadevaraya heard about this, he freed the sultan and he gave the kingdom to him. ஸோ இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார் அப்படின்னா, முகமது ஷாவை விடுவிச்சது மட்டும் இல்லாமல் அவரோட ஆட்சியை வந்து அவருக்கே திரும்ப கொடுத்தாரு. சிமிலர்லி ஹி ஃபோர்ஸ்ட் எ வார் ஆன் பிராத்தபருத்தா, த கஜபதி ரூலர் ஆஃப் ஒடிசா. நெக்ஸ்ட் ஹி மேட் இன்வேஷன் ஆன் பிராத்தபருத்தா. ஹி இஸ் த ரூலர் ஆஃப் Odisha. Prataparutha negotiated for peace and offered to marry off his daughter to him. Accepting the offer, Krishnadevaraya returned the territory he had conquered from Prataparutha. So what happened? Krishnadevaraya Prataparutha அப்படிங்கிற ஒரு கஜபதி வம்சத்தை சேர்ந்த ஒடிசாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மன்னர் மேலே படையெடுத்துட்டு போனார். பிராத்தபருத்தா வந்து என்ன பண்ணாருன்னா, அவரோட நாட்டில் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணதேவராயர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, ஒரு நெகோசியேஷன் பண்ணுறாரு. அது என்னன்னா, அந்த அவரோட இடத்துல வந்து அமைதியை கொடுக்கணும் அப்படின்னும், அதுக்கு வந்து பதிலாக அவரோட பொண்ணை வந்து திருமணம் செய்து தரதாகவும் ஒரு நெகோசியேஷன் வைக்கிறாரு. அக்செப்டிங் த ஆஃபர், கிருஷ்ணதேவராயா ரிட்டர்ன்டு த டெரிட்டரி ஹீ ஹேட் கான்கோயர்ட் ஃப்ரம் பிராத்தபருத்தா. ஸோ கிருஷ்ணதேவராயா அக்செப்டிங் தட் நெகோசியேஷன், இந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற கிருஷ்ணதேவராயா பிராத்தபருத்தா கிட்டேருந்து வின் பண்ண எல்லா பகுதிகளை வந்து திரும்பவும் அவர்கிட்டயே கொடுத்துட்றாரு. Krishnadevaraya, with the assistance of the Portuguese gunners, could easily defeat the Sultan of Golconda and subsequently take over Raichur from the ruler of Bijapur. So after that, what Krishnadevaraya did means, he got the assistance from the Portuguese gunners. Gunner means who is well versed in using guns. Okay, with their help, Krishnadevaraya defeat Sultan of Golconda. Also he take over Raichur from the ruler of Bijapur. அடுத்து கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணாரு அப்படின்னா, போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த பீரங்கி படை வீரர்களை வந்து தன்னோட சேர்த்துக்கிட்டு கோல்கொண்டாவோட சுல்தானையும் பிஜப்பூர் ரூலர்கிட்ட இருந்து ரெய்ச்சூரையும் ஈஸியாக கைப்பற்றினார். The next topic we are going to learn is a great builder.
Krishnadevaraya built huge irrigation tanks and reservoirs for harvesting rainwater. So Krishnadevaraya gave more importance for saving water. For that he built huge irrigation tanks and reservoirs for harvesting rainwater, to save rainwater. So Krishnadevaraya வந்து தண்ணீரை சேமிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்காக நீரை சேமிக்கிறதுக்காக மிகப்பெரிய குளங்களையும் நீரை சேர்த்து வைக்கிறதுக்கு தேவையான நீர் தேக்கங்களையும் அவர் நிறைய நிறுவினார். He built the famous temples of Krishna Swami, Hazara Ramaswamy and Vitala Swami in the capital city of Hampi. So many temples were built by Krishnadevaraya. Few examples are the famous temples of Krishna Swami, Hazara Ramaswamy and Vitala Swami temples there in capital city of Hampi was built by Krishnadevaraya. So Krishnadevaraya நிறைய கோவில்களையும் கட்டியிருக்கிறாரு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி கோவில், ஹசாரா ராமசுவாமி கோவில் அண்ட் விட்லா சுவாமி கோவில், ஹம்பி அப்படின்ற இடத்துல வந்து இந்த கோவில்கள்லாம் இருக்குது. He distributed the wealth he gained in wars to all major temples of South India for the purpose of constructing temple gateways, Gopura, called Rajagopuram in his honor. So from his inversion he got so many wealth. He spent his wealth which he got from the wars to the major temples of South India for the purpose of constructing temple gateways, which is known as Rajagopuram in his honor. கிருஷ்ணதேவராயா படையெடுத்து போடும்போது அங்கே கிடைக்கிற நிறைய செல்வங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு சவுத் இந்தியாவில் கோவில்கள் கட்டுறதுக்காக செலவழித்தார். முக்கியமாக ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிற கேட்வேஸை வந்து உருவாக்குறதுக்கு நிறைய வெல்த் வந்து செலவழித்தார். He recruited a large army and built many strong forts. He thought that the large army made the kingdom become more strong. So he recruited so many people for his army. So கிருஷ்ணதேவராயர் வந்து அவரோட ஆர்மி தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய பலமாக நினச்சாரு. அதனால் நிறைய பேரை வேலைக்கு அமர்த்தி ஒரு மிகப்பெரிய ஆர்மியை உருவாக்கி வச்சுருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கோட்டைகளையும் கட்டி வச்சுருந்தாரு. He imported large number of horses from Arabia and Iran which came in ships to Vijayanagar ports on the west coast. So what he did means for his army he imported so many horses from Arabia and Iran. So the horses from Arabia and Iran were considered as really very strong. For that only he imported horses from Arabia and Iran to Vijayanagar ports on the west coast. So கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணாரு, அரேபியாவில் இருந்தும் ஈரானில் இருந்தும் நிறைய குதிரைகளை வந்து இறக்குமதி பண்ணி அவரோட ஆர்மியில் வந்து வச்சுட்டாரு. இந்த இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகள் எல்லாம் விஜயநகரோட போர்ட்டில் வந்து சேர்ற மாதிரி பண்ணார். He had good friendly relationship with the Portuguese and Arabian traders which increased the empire's income through customs. He had the friendly relationship between Portuguese and Arabian traders. Because of this he had more income through customs. போர்ச்சுகீஸ் மற்றும் அரேபியாவில் இருந்த வியாபாரிகளோட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார். அது மூலமாக அவருக்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் போதும் ஏற்றுமதி செய்யும் போதும் அதிகப்படியான வருமானம் வந்து அவருக்கு கிடைச்சது. The next topic we are going to cover is patron of literature, art and architecture. The first point is Krishnadevaraya patronized art and literature. So he gave more importance for art and literature. So he patronized the people who and all eminent in art and literature. So கிருஷ்ணதேவராய வந்து ஆர்ட்டுக்கும் லிட்ரேச்சரும் மிகச்சிறந்த முக்கியத்துவம் கொடுத்து அதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற திறமைசாலியாக இருக்கிறவங்களை வந்து ஆதரித்தார். 8 eminent luminaries in literature known as Ashtajigas adorned his court. He had 8 eminent persons in literature in his court. He gave more importance for that Ashtadigaras. Ashta means 8. So totally 8 persons were there. கிருஷ்ணதேவராயரோட கோர்ட்டில் வந்து லிட்ரேச்சரில் சிறந்து விளங்கின 8 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து கிருஷ்ணதேவராயரோட அவையை அலங்கரிச்சாங்க. அல்சானி பெத்தன்னா வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தெம்.
இவங்களில் வந்து ரொம்பவும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா அல்சானி பெத்தண்ணா. அனதர் நோட்டபிள் ஃபிகர் வாஸ் தெனாலி ராமகிருஷ்ணா. அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தட் வி ஆல் நோ இஸ் தெனாலி ராமகிருஷ்ணா. அல்சானி பெத்தண்ணா அப்படின்றவர் இந்த அஷ்டஜிகாஸில் வந்து ஒரு முக்கியமான சிறந்த மனிதராக கருதப்படுறாரு. அடுத்த ஒரு முக்கியமான மனிதர் யாருன்னா தெனாலி ராமகிருஷ்ணா. The next topic we are going to learn is Battle of Talikot and the decline of Vijayanagar. That we are going to learn in our next video. Keep watching. Thank you for watching this video. Thank you so much.